அரியலூர் மாவட்டம். எனது பெயர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் ராம ஜெயவேல். வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி நான் வணங்கும் கடவுள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய பிறந்தநாள் தினத்தன்று அரியலூர் மாவட்டம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், கொடியேற்று விழாவும் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவும் மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய சென்னையில் அமைந்துள்ள கேப்டன் ஆலயத்தில் இன்று அரியலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்து இன்று கேப்டன் ஆலயத்தில் இங்கே வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இப்போது அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நம்மளை விட்டு மறைந்தாலும் இதய தெய்வம் புரட்சி கொள்ளும் எங்களுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய நினைவில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாங்கள் எல்லாம் இன்று அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒட்டுமொத்த தொண்டரின் சார்பாக இன்று அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னையார் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இன்று சட்டசபையிலே பெண் சிங்கமாக கரிச்சிக் கொண்டு இருக்கின்ற நம்முடைய அன்னையார் அவர்கள் இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்றார்கள். இன்றைக்கி சட்டசபையிலே இந்த ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட எங்களுடைய கழக பொதுச்சா வழியில் இன்று தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை கொடுமைகளையும் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனையும் இன்றைக்கி சுட்டி காட்டுகின்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் அன்னையார் அவர்கள் சட்டசபையில் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய புரட்சி கலைஞர் நம்மளுடன் வாழ்ந்த சரித்திரம் ஏராளம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நான் புரட்சி கலைஞருடன் பயணித்திருக்கின்றேன். அவரை விட்டு இன்றைக்கி பிரிந்து இன்றைக்கி எத்தனையோ தொண்டர்கள் இன்றைக்கி மிகவும் மனவேதனையோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் என்று நம்முடைய புரட்சி கலைஞர் வழியிலே நாங்கள் எல்லாம் இன்றைக்கி பின்தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் அன்னையார் வழிகாட்டுதன்படி மிக சிறப்பான முறை எங்களுடைய கழகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு அனைத்து மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய ஒன்றியத்தில் இருக்கின்ற, நகரத்தில் இருக்கின்ற, பேரூரில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழுமையான புரட்சி கலைஞர் பின்னாலும் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் அன்னையார் வழிகாட்டும்படி நடப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய ஆலயத்தில் அன்னதானம் மிக சிறப்பான முறையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இன்று இப்போது அன்னதானம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம். எந்த நேரத்தில் எது சொன்னாலும் கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயல்படுவோம் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சி கலைஞர் வாழ்க, அன்னையார் ஒரு வளர்க என்று சொல்லி இந்த நேரத்தில் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ 2011 16 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏவோட போயிட்டு எதிர்கட்சி உட்காந்து சட்டசபையில் ஒரு தான் அப்படின்றத நிரூபிச்சாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா ஒரே ஒரு ஆளா போயிட்டு அவங்க தான் இன்னைக்கு பேசுறத அவங்க என்ன சொல்றாங்களோ மறுப்பு தெரிவிக்காம உடனே சிஎம் விஜய் அவர்கள் கேட்கிறாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கேப்டன் விஜயகாந்துக்கும் மேடமுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு புரட்சி கலைஞர் 2006 விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்று அன்றைக்கு பெரிய ஒரு ஆண் சிங்கமாக சென்று சட்டசபையை கலக்கி அவருடைய பேச்சும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பேசினார் அந்த 5 ஆண்டு காலம். அதைத் தொடர்ந்து இன்று 2006 வெற்றி பெற்று விருத்தாச்சலத்தில் நம்முடைய அன்னையார் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையில் இந்த ஒரு வார காலமாக அவருடைய குரல் ஒழுத்தி கொண்டு இருக்கிறது. அன்னையார் அவர்கள் எது சொன்னாலும் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கேட்டு உடனடியாக அன்னையார் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதேபோல் நம்முடைய புரட்சி கலைஞர் எப்படி 2006 சட்டமன்றத்தை சிறப்பான முறையில் ஒரு சிங்க குரலை எழுப்பினாரோ அதே போல் இப்போ 2026 பெண் சிங்கமாக இருந்து இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே இன்றைக்கி எங்களுடைய புரட்சி அன்னையார் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கும் கஞ்சா போதைகளும் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக அன்னையார் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் காது குத்து கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனை என்னங்கிறது எந்த ஒரு எம்எல்ஏவோ எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ பேசுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய தேமுதிகவுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் அன்னையார் அவர்கள் இந்த நாட்டில் நடக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி சட்டசபையில் எடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இன்று நடைபெற்று இருக்கின்ற 100 நாள் ஆட்சி முடிந்த மிக பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சரும் அவரோட இருக்கின்ற மந்திரிகளோ இல்லை எம்எல்ஏக்களோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சட்டமன்றத்துக்கு போய் பார்த்தா தெரியும் இதோடைய ஆட்சி எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது என்று நன்றாக தெரியும். இது ஆட்சி ஒரு ஷூட்டிங் ஆட்சி போல தான் இருக்கிற ஒழிய
மக்களுடைய அடிப்படையான ஆட்சி கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியும் சரி, தலைவர் இருந்தப்பும் சரி, இன்றைக்கி அந்நியார் அவர்கள் இன்றைக்கி வந்ததுக்கு பிறகும் சரி, இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்டு குரல் கொடுக்குற நம்முடைய தேமுதிக கழக பொதுச்செயலாளர் அந்நியார் போல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டார்கள் என்றால் இன்றைக்கி தமிழ்நாடு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பதை நேரத்துக்கு உதாரணத்துக்கு நம்முடைய அந்நியார் அவர்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அதேபோல் இந்த தமிழக அரசு தினந்தோறும் ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது. இன்றைக்கி மக்கள் எல்லாமே இந்த ஓட்டு போட்ட மக்களாக ஏண்டா எங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்காங்க. வருங்காலங்களிலே இந்த தமிழக அமைச்சர் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த மக்கள் வருகின்ற எதுவாக இருந்தாலும் இந்த மக்கள் அவர்களை கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள் நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அந்நியார் போல் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எல்லோரும் குரல் கொடுத்து இந்த தமிழகத்தை ஒரு மாற்றம் தமிழக உருவாக்க பாடுபட வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கடைசியாக ஒரு கொஸ்டின், இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, எம்எல்ஏ ஒருவருக்கும் கார் தரப்போறது தான் வந்து சிஎம் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. இது எப்படி பார்த்தாலும் 500 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். எல்லா எம்எல்ஏ கிட்டமே கார் இருக்குன்னு எல்லா மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி அவங்க கட்சியில் உள்ளவங்களும் கார் இல்லாத அவங்க கட்சிக்காகவே இன்றைக்கி வந்து இந்த காரு கொடுக்குறேன்னு வந்து அறிவிச்சிருக்காரு. அன்றைக்கி தமிழக மக்கள் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் சைக்கிள்லையும் ஆட்டோவிலையும் பஸ்ஸிலாம் போயிருக்காங்க, வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை மந்திரிகளோ கார் வேண்டும் கேட்டார்கள் என்றது உடனடியாக இந்த தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதே ஏழை எளிய மக்கள் எத்தனையோ இன்றைக்கி விவசாயிகள்லாம் குரல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த விவசாயிகள் கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கலாம். இதே போல் கார்கள்னு சொன்னாலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொகுசாக போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி கார் கொடுக்குறாரு. அதே விவசாயிகளோ எத்தனையோ இன்றைக்கி ஏழை எளிய மக்கள் குறைகளை சொல்கிறாங்க. அந்த குறையை இதேமாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம வரே இருக்கலாம். ஆனால் இந்த காரு தான் முக்கியங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இவங்க காரில் போய் தான் அரசியல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எதில் வேணாலும் நம்ம போய் அரசியல் பண்ணலாம். இதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக இன்றைக்கி தமிழகத்தில் எல்லாமே கார் வச்சு தான் அரசியல் பண்ணாங்களா? சைக்கிளில் பண்ணிருக்காங்க, ஆட்டோவில் பண்ணிருக்காங்க, பஸ்ஸில் போய் பண்ணுறாங்க. அதே போல் ஏழை எளிய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களோட மக்களை பழகணும்னா கார் தேவையில்லை, பழகினா போதும். அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் கண்டிப்பாக தெரியும். ஏசி கார்லேயே போய்ட்டு ஏசிலே வந்தோம்னா அரசியல் பண்ணிட முடியாது. நம்ம வேணால் சொகுசாக அந்த எம்எல்ஏ மட்டும் இருக்கலாம். ஆனால் அடித்தட்டு மக்கள் எப்படி வாழ்றான்னு கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளாது. அதனால் இந்த கார் அவங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. கண்டிப்பாக ஏழை எளிய மக்கள் பழகுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. கேப்டன் அந்நியார் 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 கேப்டன் 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 அந்நியார் அந்நியார் தேமுதிக 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 கேப்டன்